சிரிச்சுக்கிட்டே இரு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க டாபிக் நம்ம பேசுறப்பயே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அத பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப லைக் பாடியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப யாரோ கையில வந்து நம்மள வந்து ஒரு கம்புட்டு அடிச்சாங்கன்னா நம்மளுக்கு வலிக்கும். பிகாஸ் வந்து அதுல பார்த்தீங்கன்னா பெயின் ரிசெப்டார் இருக்கும். ஆனா நம்மளோட பாடியில வந்து ஒரு பிளேஸ்ல அடிச்சா வலிக்கவே வலிக்காது. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின். எதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரெயின்ல வந்து பிரெயின் ரிசெப்டார் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது. அத டச் பண்ணாலும் சரி, சம்திங் அதில ஏதோ சர்ஜரி பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எந்த பெயினும் இருக்காது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நான் அந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன் பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கிளாப் தலையில பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு முடிய புடுங்குனோம்னா நம்மளுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா, அங்க வந்து பெயின் ரிசெப்டார் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்கல் மண்ட ஓடு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து ஒரு சுத்தியில சம்திங் ஏதோ அடிச்சாலும் பெயின் இருக்கும். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, மூளைச்சவுகள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் வெசல் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, பெயின் வெசல் இருக்கும். ஆனா, நம்மளோட பிரெயின்ல இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா, சில வந்து பிரெயின் சர்ஜரி கூட அவங்கட்ட பேசிட்டு இருக்கிறவங்க கூட பிரெயின் சர்ஜரி நடக்கும். இதே மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா, பை பை.